வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தீபாவளி பரிசாக புதுச்சேரியில் விவசாயிகள் வாங்கிய ரூபாய் 12 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு தொண்டமனத்தம் கிராமத்தில் ரூபாய் 2.55 கோடி செலவில் 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் 2.50 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை திறந்து வைத்து அப்பகுதி மக்களின் பயன்பாட்டுக்கு அர்ப்பணித்தனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் விவசாயிகள் பெற்ற கடன் 13 கோடி ரூபாய் உள்ளது. அதில் முதல் கட்டமாக விவசாயிகளுக்கு தீபாவளி பரிசாக ரூபாய் 12 கோடி விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் நல்ல குடிநீர் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. நகர பகுதியில் சில இடங்களில் உப்பு நீர் வருகின்றது. அங்கு நல்ல குடிநீர் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றது. புதுச்சேரியில் 450 கோடியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு சாலை கூட சீரமைக்கப்படவில்லை. நாங்கள் பொறுப்பேற்ற பிறகு நிதி ஒதுக்கி நல்ல தார் சாலை, சிமெண்ட் சாலை, பாலங்கள் போடப்பட்டு வருகின்றது. கடந்த ஆட்சியில் எந்த பணிகளும் முடிக்கவில்லை. மாநில அந்தஸ்து வேண்டும். அது இருந்தால் அனைத்து திட்டங்களையும் தன்னிச்சையாக செயல்படுத்த முடியும். அது நிர்வாகம் பிரச்சினை. இருந்தாலும் மத்திய அரசின் உதவியுடன் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது என்றும் இன்னும் அதிகமான வேலைவாய்ப்பை இளைஞர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என ஆளுநர் கூறுவார். அதற்கான தொழிற்சாலை கொண்டு வருவது, வேலைவாய்ப்பை ஏற்படுத்த ஆலோசித்து வருகின்றோம். சேதராப்பட்டு தொழிற்பேட்டையை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றது. தீபாவளிக்கு முன்பாக ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு இலவச பொருட்கள் வழங்கப்படும் என பேசினார். கடலூர் மாவட்டம் ராமபுரம் வாண்டியத்தோப்பு கிராமத்தில் விவசாயிகள் பெருமளவு வாழை பயிர் செய்து வரும் நிலையில் 5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வாழைக்கன்று தோட்டத்தில் 2 நாட்களுக்கு முன்பு EIT பேரி கரும்பு சர்க்கரை ஆலையிலிருந்து கரும்பு எரிக்கப்பட்ட சாம்பலை கொண்டு வந்து உரமாக போட்டுள்ளனர். 2 நாள் கழித்து வந்து பயிரை பார்த்தபொழுது விவசாயிகள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். 5 ஏக்கர் வாழைக்கன்றுகள் அனைத்தும் வாடி இருப்பதைக் கண்டு மறுநாள் வந்த EIT பேரியில் சாம்பல் வண்டி டிரைவரிடம், இந்த சாம்பலை கொட்டியதால் தான் எங்கள் பயிர் வாடிவிட்டது, இறந்துவிட்டது. இதற்கு EIT தான் பொறுப்பு என்று கூறியுள்ளனர். அதற்கு வண்டி ஓட்டி வந்த டிரைவர், நிர்வாகத்திடம் கூறி சொல்கின்றேன் என்று சென்றவர் 2 நாட்களாகியும் வரவில்லை. ஆனால் இன்று காலைதான் எங்களுக்கு போன் செய்து காவல்துறையில் கம்ப்ளைண்ட் செய்துவிட்டு வண்டி எடுத்துக்கொள்கின்றேன் என்று கூறிவிட்டதாக தெரிவித்துள்ளனர். ஒரு வண்டிக்கு 3500 ரூபாயும் அதை வாழைக்கன்றுகளுக்கு அள்ளி கொட்ட கூலி 2000 ரூபாய். ஒரு நாளைக்கு மொத்தம் 2 பெட்டிகள் வரும். 2 பெட்டிகளுக்கும் சேர்த்து 11000 செலவு செய்கின்றோம். மேலும் 5 ஏக்கர் வாழைக்கன்றுகள் கருகி போன நிலையில் எங்களுக்கு நிவாரணமும் இழப்பீடு தொகையும் வழங்க வேண்டும். மேலும் இதில் வரும் காலங்களில் விவசாயம் செய்ய முடியுமா என்பது சந்தேகமாக உள்ளது என்றும், அந்த மண்ணை மண் பரிசோதனைக்கு அனுப்பி மீண்டும் அந்த மண்ணில் பயிர் செய்யலாமா என்று உறுதியளித்த பின்னர்தான் எங்களால் பயிர் செய்ய முடியும். இதனால் எங்கள் வாழ்வாதாரம் பாதித்துள்ளது என்று மன உளைச்சலுடன் விவசாயிகள் தெரிவித்தனர். பாண்டிச்சேரி ஆரோசிட்டி லயன் சங்கம் சார்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியளவில் புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் பின்னாச்சிக்குப்பம் கிராமத்தில் உள்ள தாங்கலில் 500 பனை விதைகள் நடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் லயன் ஸ்ரீனிவாசன், செயலாளர் லயன் கபீர், பொருளாளர் லயன் ஹரிதாஸ், மண்டல தலைவர் லயன் வடிவேலு, வட்டார தலைவர் லயன் வரதராஜன், மாவட்ட தலைவர்கள் லயன் ஜனார்த்தனன், லயன் பால்ராஜ், லயன் முரளி, லயன் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஊர் பிரமுகர்கள் பாலு நாயுடு, திருவேங்கடம், லட்சுமி நாராயணன், பாண்டியன், பாலகிருஷ்ணன், ரவி, ராமு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
மேலும் பனை விதைகள் விதைப்போர் சங்க தலைவர் ஆனந்தன் தலைமையில் அவருடைய குழுவினர் பனை விதைகள் விதைப்பதற்கு உறுதுணையாக செயல்பட்டார்கள். பாண்டிச்சேரி கோலால் நகர் இமாக்லேட் சமூக பணி மையமும் தமிழ்நாடு வீட்டு வேலை செய்வோர் நலசங்கமும் இணைந்து நடத்திய உலக கௌரவமான வேலை செய்வோர் தின விழா நடைபெற்றது. இதற்கு அருட்சகோதரி ஆரோக்கிய செல்வி வரவேற்புரையாற்றினர். உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் தலைமை தாங்கி உரையாற்றி வீட்டு வேலை செய்வோர்களுக்கு உதவி செய்வதாக தன் உரையில் கூறினார். பின்னர் தொழிலாளர் துறை ஆய்வாளர் தயாநிதி அரசின் நலத்திட்ட உதவி பற்றி கூறினார். இமாக்லேட் சபையின் கடலூர் மாநில அன்னை மதர் டாரியா மேரி ஜோல்பின் செல்வராணி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினர். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் சந்திரு, ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். உலக தர நிர்ணய தினம் ஆண்டுதோறும் அக்டோபர் 14ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தேசிய தர நிர்ணய சென்னை கிளை சார்பில் உலக தர நிர்ணய தினம் கொண்டாடப்பட்டது. தனியார் விடுதியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு கேடயம் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலைகளுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் தர நிர்ணய அமைப்பு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், வங்கிகளில் இருந்து கடன் வாங்கி தொழில் தொடங்கும் பொழுது அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாமல் சரியான முறையில் தர நிர்ணய அமைப்பு ஒத்துழைப்பளிக்க வேண்டும் என்றும், உலக அளவில் இந்தியா தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் தரமான பொருட்களை உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியவர், வெளிநாடுகளில் இருந்து பொருட்கள் வாங்க வேண்டும் என்ற நிலை மாறி தற்பொழுது இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது மிகவும் பெருமையான விஷயம் என்று தெரிவித்தார். மேலும் விளம்பரத்தை பார்த்து மக்கள் ஏமாறாமல் தரமான பொருட்களை அவர்கள் வாங்க வேண்டும் என்றும், பல புதிய தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்பது எண்ணம் என்பதால் அரசு பல சலுகைகள் கொடுத்து புதிய தொழிற்சாலைகள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், எனவே புதுச்சேரியில் புதிய தொழிற்சாலைகள் அமைக்க முதலீட்டாளர்கள் வர வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார். மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ளது. புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாள்தோறும் 5 முதல் 7,000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்நிலையில் இன்று பகல் ஜிப்மர் நிர்வாகத்தின் மேலுக்கு மர்ம நபர் ஒருவர் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக மிரட்டல் விடுத்துள்ளார். இதனையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக காவல்துறைக்கு ஜிப்மர் நிர்வாகம் தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய் உதவியுடன் பல்வேறு பிரிவுகளில் நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் வெளியேற்றி தீவிர சோதனை மேற்கொண்டார்கள். இதேபோல் மருத்துவமனைக்குள் வாகனங்கள் அனுமதிக்காமல் நோயாளிகளின் உறவினர்கள் உள்ளே அனுமதிக்காமல் இருந்தனர். தொடர்ந்து தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டது. மேலும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா கலைவாணன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனை செய்தனர்.
பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் எந்தவித அச்சமின்றி இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியவர் வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 27.50 கோடி செலவில் பெரிய வாய்க்கால் தூர்வாரும் பணி கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த பணியின் ஒரு பகுதியாக பெரிய வாய்க்காலில் உள்ள 13 இடங்களில் புனரமைத்து வாய்க்காலின் ஓரங்களை நடைபாதையாக மாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் லால் பகதூர் சாஸ்திரி வீதி பழைய சட்ட கல்லூரி அருகே பெரிய வாய்க்கால் தூர்வாரும் பணி நடைபெற்று வந்தது. இதனால் கால்வாயை தூர்வாரும் இயந்திரத்தை கிரேன் மூலமாக வாய்க்காலில் இறக்கி பின்னர் கிரேன் சாலையோர ஸ்லாப் மீது நின்றிருந்த நிலையில் திடீரென ஸ்லாப் உடைந்து கிரேன் சாய்ந்து சாலையில் கவிழ்ந்தது. இதில் வாய்க்காலை தூர்வார இறக்கப்பட இருந்த சிறிய இயந்திரமும் தலைக்குப்புற வாய்க்காலில் கவிழ்ந்தது. இதில் கிரேன் ஆபரேட்டர் படுகாயமடைந்தார். உடனே இதுகுறித்து பொதுமக்கள் தீயணைப்பு துறைக்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் படுகாயமடைந்த கிரேன் ஆபரேட்டரை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கிரேன் மற்றும் இயந்திரத்தை மீட்டனர். மேலும் கிரேன் ஆபரேட்டர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தமிழ் மொழி, பண்பாடு, கலாச்சாரம் மற்றும் பண்டைய வரலாற்றினை மெல்ல மெல்ல சாக செய்யும் ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரி தமிழ்நாடு துணை பொதுச் செயலாளர் பாவாணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அன்பரசன், தீந்தமிழன், ஆற்றலரசு, திருவரசன், மலரவன், ஈழவேந்தன், சிறப்பு அழைப்பாளராக சிபிஎம் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் பெருமாள், புதுச்சேரி மாநில திராவிட விடுதலை கழக தலைவர் சிவ வீரமணி, தமிழக மீனவ விடுதலை வேங்கைகள் கட்சி தலைவர் மங்கையர் செல்வன், தந்தை பெரியார் திராவிட கழக மாநில தலைவர் மோகன், கபிலன், பாலசுப்ரமணியன், தமிழ் மகன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி தொல் தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் நேரு, ஜான், கருணைதாசன், பூபாலன், சுபாஷ், பைந்தமிழன், வினோத், விடுதலை இளவேந்தன், திருமண நம்பி, முத்தமிழன், திலீபன் மற்றும் ஏகவள்ளி, முபாரக், காளி, இன்பத்தமிழன், தமிழாளன், வாணிதாசன் என பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். நாடும் நலம் பெற, விவசாயம் தழைத்திட, எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று பயமின்மை, பகைவர்களிடமிருந்து பாதுகாப்பு ஆகிய பிரத்யோக பலன்களை அடையும் வகையில் ஆண்டுதோறும் புதுச்சேரி தர்ம சம்ரக்ஷண சமிதி சார்பில் சாரதா நவராத்திரி முன்னிட்டு 5ஆம் ஆண்டு மகா ஹோம நிகழ்வு புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இன்று காலையில் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய இந்த யாகம் சப்தசதி பாராயணம், சப்தசதி ஹோமம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. இந்த யாகத்தில் 50 கிலோ அளவில் நவதானியங்கள், மலர்கள், காய்கறிகள், பழங்கள் கொண்டு மகா யாகம் நடத்தப்பட்டது. கீதாராம் சாஸ்திரிகள் தலைமையில் நடைபெற்ற சதசண்டி மகா ஹோமத்தில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தரிசனம் செய்தனர். புதுவை வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச் சங்கத்தில் எழுத்தாளர்
முனைவர் மோகன்ராஜ் எழுதிய உயிரும் உடலும் மற்றும் பாடி மகிழ்வோம் என்று 2 நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவில் பட்டதாரி ஆசிரியர் ஜெயபிரகாஷ் வரவேற்புரையாற்ற சுற்றுச்சூழல் கல்வி கழக நிறுவனர் கலைமாமணி ராமநாதன் தலைமை உரையாற்றினார். புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனர் பேராசிரியர் பிலவேந்திரன் மற்றும் கலைமாமணி நல்லாசிரியர் ராமலிங்கம் ஆகியோர் நூல் ஆய்வு உரையை மேற்கொண்டார்கள். தொடர்ந்து கலைமாமணி முருகேசன், முன்னாள் பள்ளி கல்வித்துறை துணை இயக்குனர் பூபதி, தொண்டை மண்டல ஞானவியல் கண்காட்சி நிறுவனர் கோபிராம் ஆகியோர் போற்றுரை வழங்கினர். மேலும் பள்ளி கல்வித்துறை துணை ஆய்வாளர் குலசேகரன், பாரத சாரண சாரணியார் இயக்கமைப்பு ஆணையர் சண்முகம், புதுவை மக்கள் தமிழ்ச்சங்க தலைவர் சரவணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து நூலாசிரியர் மோகன்ராஜ் ஏற்புரையாற்றினார். முடிவில் தெரிவிக்க அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் நளினி நன்றி உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியை பள்ளி கல்வித்துறை மாநில பயிற்சி மைய ஆசிரியர் பாரதி ராஜா நெறியாள்கை செய்தார். விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.